ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 2357வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 6ஆம் திருமொழியினுடைய 10ஆம் பாசுரம் பலச்சுருதி இன்றைக்கு நாம் அனுபவத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். இந்த பதிகத்தை பயில்வாருக்கு பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் குலசேகர ஆழ்வார் இந்த பாட்டில். இந்த பலச்சுருதி என்பது திருநாம பாட்டு என்றும் சொல்லப்படும். ஒவ்வொரு பதிகத்திற்கும் அல்லது ஒரு பிரபந்தத்திற்கு அந்த பிரபந்தம் அந்த பதிகம் கற்பவர்களுக்கு அதிலே வல்லவர்களுக்கு என்ன பலன் என்று சொல்லக்கூடிய பாசுரம். பொதுவாக இந்த பாசுரத்திலே 3 அம்சங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். யாரை பற்றி பாடப்பட்டது அந்த திருமொழி அல்லது பிரபந்தம், பாட்டுடை தலைவன் யார், 2வது யார் பாடியது, அவருடைய சிறப்பு என்ன, 2வது செய்தி, 3வது அந்த திருமொழியோ அந்த பாசுரத்தையோ அந்த பிரபந்தத்தையோ கற்று வல்லவர்களுக்கு என்ன பலன். இந்த 3 செய்திகளும் இருக்க வேண்டும். இந்த 6ஆம் திருமொழி அற்புதமாக குலசேகர ஆழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்து பாடிய பாடல்கள். அதுவும் கோபியருடைய நிலையை அடைந்து கோபியர் வாக்காக அவர்கள் கண்ணனிடம் காதல் மீதூர ஊடல் கொண்டு ஊடி அப்பெருமானிடம் ஊடல் கொண்டு அவனுடைய லீலைகளையெல்லாம் சொல்வதாக அமைந்த பாடல்கள் நிறைந்த திருமொழி. அதனுடைய நிறைவு பாசுரம் இது பலச்சுருதி. அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இள ஆய்ச்சிமார்கள். அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இள ஆட்சிமார்கள். எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எழுகி உரைத்த உரையதனை. எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எழுகி உரைத்த உரையதனை. கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி. கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி. சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இள ஆய்ச்சிமார்கள். எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எழுகி உரைத்த உரையதனை. இதிலே யாரை பற்றி பாடப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வந்துவிட்டது. அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் பெரிய பிராட்டியாருடைய கணவன் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான். அவனை நயந்து அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இள ஆய்ச்சிமார்கள். எல்லி பொழுதினில் ஏமத்தூடி எழுகி உரைத்த உரையதனை. கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில். யார் பாடியது, அவனுடைய சிறப்பு என்ன? அவன் கொல்லி நகருக்கு இறை, கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி. அவன் சொன்ன சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம் தானே. பலனும் சொல்லிவிட்டார். அவர் அந்த 10 பாடல்களையும் சொல்ல வல்லவர்களுக்கு, கற்று வல்லவர்களுக்கு என்ன பலன்? அவர்களுக்கு துன்பம் கிடையாது, இந்த சம்சார துன்பம் கிடையாது மீண்டும் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை. அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இள ஆட்சிமார்கள். எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எழுகி உரைத்த உரையதனை. கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி. சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. பதவுரை பார்க்கலாம். இள ஆய்ச்சிமார்கள் இளமை தங்கிய இடைப்பெண்கள். அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து தாமரை பூவில் பிறந்த பிராட்டிக்கு கொழுநனான கண்ணபிரானை ஆசைப்பட்டு எல்லி ஏம பொழுதினில் இரவின் நடுச்சாமத்திலே ஊடி பிரணய கலகம் பண்ணி எழுகி ஈடுபட்டு உரைத்த சொன்ன உரையதனை பாசுரங்களை உட்கொண்டு கொல்லி நகர்க்கு இறை, கொல்லி எனும் நகருக்கு தலைவரும் கூடல் கோமான் மதுரைக்கு அரசருமான குலசேகர ஆழ்வார் இன்னிசையில் மேவி இனிய பண்ணிலே பொருந்த சொல்லிய அருளி செய்த இன்தமிழ் பரம இன்பமான தமிழிலாகிய மாலை போன்ற 10 இந்த 10 பாட்டையும் சொல்ல வல்லார்க்கு ஓத வல்லவர்களுக்கு துன்பம் இல்லை, சம்சார துக்கம் அணுகாது என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார். திரண்ட பொருள் என்ன? இளமை நிறைந்த இடைப்பெண்கள் தாமரை பூவில் பிறந்த பிராட்டிக்கு கணவனான கண்ணபிரான் மீது ஆசைப்பட்டு இரவின் நடுயாமத்தில் ஊடலில் ஈடுபட்டு சொன்ன பாசுரங்களை உட்கொண்டு
கொல்லி எனும் நகருக்கு தலைவரும் மதுரைக்கு மன்னருமான குலசேகராழ்வார் இனிய பண்ணிலே அருளி செய்த இனிய தமிழ் மாலையான இப்பத்து பாட்டையும் ஓதவல்லவர்களுக்கு துன்பம் அணுகாது. இவ்வாறாக பலன் சொல்லி இந்த 6ஆம் திருமொழியை தலை கட்டுகிறார் குலசேகராழ்வார். கொல்லி என்றால் அது சேரனுடைய படை வீடு, கொல்லி நகர் காவலன். கூடல் பாண்டியனுடைய படை வீடு. துன்பம் இல்லை, பகவத் அனுபவத்திற்கு தடையான துன்பம் ஒன்றும் இவர்களை அணுகாது என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள், இனிமேல் சம்சார துன்பம் இவர்களுக்கு வராது, மீண்டும் இவர்களுக்கு பிறவி இல்லை என்றும் மற்றொரு பொருள். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கக்கூடிய வியாக்கியான விவரணம் பார்க்கலாம். அல்லிமலர் திருமங்கைகள்வன் தன்னை நயந்து தாமரை பூவில் பிறந்த பெரிய பிராட்டியாருக்கு மணவாளனான கண்ணனை ஆசைப்பட்டு அல்லிமலர் திருமங்கைகள்வன் என்று விசேஷனமிட்டதால் தன்னிடம் அன்பு காட்டும் ஆயர் சிறுமிகளிடம் பேரன்பு உடையவன் இவன் என்பதை காட்டுகிறது. இள ஆய்ச்சிமார்கள் அவனைப் போலே முற்றிய பருவமாயிராமல் அவனை பிரிந்து தரிக்க மாட்டாத இளமையை உடைய ஆய்ச்சிமார்கள், இள ஆய்ச்சிமார்கள். எல்லி பொழுதினில் ஏமத்து இவர்கள் கூடி பரிமாறுவதை விளக்குவார் எவரும் இல்லாத இறைவின் நடுச்சாமத்தில் ஊடி எழுகி உரைத்த உரையதனை பிணங்கி அதனாலே ஈடுபட்டு அந்த ஈடுபாடே சொல்லாய் வழிந்து புறப்பட்டது என்று சொல்லலாம்படியான பாசுரத்தை எம்பெருமானுடன் பிணங்கி அதனாலே அதிலே ஈடுபட்டு அந்த ஈடுபாடே சொல்லாய் வழிந்து புறப்பட்டது என்னும்படியான பாசுரத்தை கொல்லி நகர்க்கு இறை கூடல் கோமான் குலசேகரன் கொல்லி என்ற சேரநாட்டின் தலைநகரமான திருவஞ்சிக்களத்தை சொல்லுகிறார். அதற்கு இறை கூடல் என்று பாண்டிய நாட்டின் தலைநகரான தென்மதுரையை சொல்கிறார். அது பாண்டி தலைநகர். கோழிக்கோன் என்று முன்பே சொல்லி வைத்தார். கோழி என்பது சோழ நாட்டின் தலைநகரான உறையூரை சொல்லுகிறது. இப்படியாக சேர சோழ பாண்டிய நாடுகள் மூன்றுக்கும் தலைவரான குலசேகர பெருமாள் என்றபடி ஆயர் சிறுமியர் தங்களுடைய பெண்மைக்குறைய அபிமானம் எல்லாம் நீங்கினபடியை சொன்னது போலே இவர் இப்படி 3 நாடுகளுக்கும் தலைவராயிருக்கும் தம்முடைய அபிமானம் எல்லாம் நீங்கியதை சொன்னார் என்று தோன்றுகிறது. இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை 10 படிக்கும் போதும் பாடும்போதும் இனிதாயிருப்பதும் கிருதம் மத்தியம் விளம்பிதம் என்னும் 3 அளவுகளுடன் கூடியதும் சட்ஜம் நிசாதம் தெய்வதம் பஞ்சமம் மத்தியமம் காந்தாரம் ரிஷபம் என்னும் 7 ஜாதிகளுடன் கூடியதும் வீணை தந்திகளோடும் தாளங்களோடும் ஒன்று சேர்ந்திருப்பதுமான ஸ்ரீ ராமாயண காவியத்தை குசல் அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீராமாயணம் போலே இனியதாய் இசையோடு பொருந்தும்படி இருப்பதாக அருளி செய்த தமிழ் பாமாலை 10 பாட்டையும் சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. இவருடைய நாயகி பாவம் இல்லாவிடினும் இந்த 10 பாட்டையும் பயின்றவர்களும் எம்பெருமானுடைய அனுபவம் தடைபெறுமோ என்னும் ஐயத்தால் சந்தேகத்தால் விளையும் துன்பம் பிறக்காமல் எப்போதும் பகவத் அனுபவம் நடக்கும் பேற்றை அடைவார்கள். இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டது போல எம்பெருமானோடு கலந்து அனுபவிப்பதற்கு இடையில் ஏற்படும் ஊடல் இல்லாமல் பகவத் அனுபவமே யாத்திரையாக தொடர்ந்து அந்த அனுபவத்தை பெறுவார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள் என்பது கருத்தாகும். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். அல்லி மலர் திரு மங்கைகேழ்வன் அல்லி மலர் திரு மங்கைகேழ்வன் தன்னை நயந்து இள ஆட்சிமார்கள் எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எல்கி உரைத்த உரையதனை எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எல்கி உரைத்த உரையதனை கொல்லி நகர்க்கு கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி கொல்லி நகர்க்கு இறை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்லவல்லார்க்கு இல்லை துன்பம்தானே. அல்லி மலர் திரு மங்கைகேழ்வன் தன்னை நயந்து இள ஆய்ச்சிமார்கள் எல்லி பொழுதினில் ஏமத்து ஊடி எழ்கி உரைத்த உரையதனை கொல்லி நகர்க்கு இறை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இந்தமிழ் மாலை 10 சொல்லவல்லார்க்கு இல்லை துன்பம்தானே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இந்த திருமொழியின் ஒரு தொகுப்பினை
இந்த பாசுரங்களின் கருத்தை மீள் பார்வையாக அனுபவிப்பதற்காக நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.